ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு நல்ல தலைவர் என்கிறவர் பொறுமையோடு இருப்பார், அதே சமயத்தில் விடாமுயற்சியோடு இருப்பார். இந்த இரண்டு குணங்களும் பின்னாளின் சவுலுடைய வாழ்க்கையில் மறைந்து போகிறது. பொறுமையற்றவராக, விடாமுயற்சிக்கு தன்னை உட்படுத்தாதவராக, அவசரப்படுகிறவராக, அதிகாரம் காட்டுகிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறது அவருடைய குறைபாடாக நான் பார்க்கிறேன். விடாமுயற்சி, பொறுமை, கடின உழைப்பு, எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற தீட்சணமான எண்ணம், அதுதான் ஒரு நல்ல தலைவனை உருவாக்கும். நிறைய தலைவர்களை சொல்லலாம், இந்த உதாரணத்திற்கு இது ஒரு அருமையான ஒரு குணமாக தலைமைத்துவத்தில் பார்க்குறேன். சவுல்ட்டு அது இல்லாமல் போச்சு. இது 4வது. 5வது, நல்ல தலைவன் என்கிறவர் நல்லதை பார்ப்பார். அது எந்த இடத்தில் இருந்தாலும் அது நல்லது என்று கண்டால் அதை தட்டி கொடுப்பார், ஊக்குவிப்பார், உயர்த்தி பிடிப்பார், தாங்கி பிடிப்பார். அதுதான் நல்ல தலைவனுடைய பண்பு. சொந்த மகன் உயிரை பணையம் வைத்து விருத்த சாதனம் அல்லாதவருடைய கூடாரத்துக்குள்ளாக சென்று 20 பேரை கொன்று ஒரு நடுக்கத்தை உருவாக்கி ஆண்டவர் பெயரால் ஒரு அதிர்வை அனுப்புகிறார். அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை பாராட்டவும் ஒரு நல்ல மனமில்லை. ஒரு தேனை தின்றான் என்பதனால் அதை மிகைப்படுத்தி கொலைக்கும் சாபத்திற்கும் அவனை உள்ளாக்குகிறார். அந்த ஒரு குணம் என்பது ஒரு நிருடலான ஒரு குணமாகப்படுகிறது. நல்லதை கண்டோம் என்றால் மிகுந்த நன்மை பயக்கும். பெரும் தொழில் அதிபரான பிர்லா அவர்கள் தன்னுடைய இளைய மகளுக்கான மருமகனை எப்படி கண்டுபிடித்தார் என்பதை பற்றிய ஒரு அழகான செய்தியை ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன். எங்கே படித்தென்று நினைவில்லை, அது யார் என்றும் எனக்கு தெரியவில்லை, உண்மையா என்றும் தெரியவில்லை. ஆனாலும் மனதிற்கு பிடித்தமானது என்றால் இந்த இடத்தில் பொருத்தி பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒரு நேர்காணல், ஒரு வேலைவாய்ப்புக்கான நேர்காணலுக்காக இளைஞர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். வந்திருந்தவர்கள் ஏனோ தானோ என்றிருந்தார்கள், பரவசம் இருந்தார்கள், படபடப்பில் இருந்தார்கள். ஒரு மனிதர் மட்டும், அந்த இளைஞர் மட்டும் படபடப்பில்லை, பதறவில்லை, பதறி போய் சிதறி வார்த்தைகளை எடுக்கவில்லை. உள்ளே நுழையும் போது கீழே இருந்த குண்டூசியை எடுத்து வரவேற்புகளை கொடுத்தார். உள்ளே வரும்போது மிகுதியாக இருந்த குப்பத்தொட்டியை பார்த்துவிட்டு, ஏங்க என்னை க்ளீன் பண்ணலைங்களா என்று கேட்டார். உட்கார்ந்திருந்த பொழுது செய்தித்தாளை முறையாய் வாசித்தார். வாசித்த பிறகு தன் பெயர் அழைக்கப்பட்ட பொழுது மடித்து வரிசையாய் வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தார். அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, வாழ்க்கை வாய்ப்பு கிடைத்தது. அந்த செய்தி ரொம்ப அழகான செய்தியாக இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, அவருடைய சின்ன சின்ன காரியங்கள் நல்ல மனதை பிர்லா அவர்கள் புரிந்து கொண்டு தன் சொந்தமாய், தன் வாழ்வின் அங்கமாய் மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு தலைவனின் பண்பு. இந்த பகுதியினுடைய இறுதி வசனம், சவுல் வீரனையும் வலியவனையும் எங்கே கண்டாலும் தன்னோடு சேர்த்துக் கொள்வது உண்டு என்று வசனம் முடித்து அந்த பகுதி நிறைவு செய்கிறது. வீரனையும் வலியவனையும் தன் பக்கம் வைத்திருக்கிற சவுல் சொந்த மகனுடைய வீரத்தையும் வலிமையும் காண தவறுகிறார். நல்ல தலைவன் என்கிறவன் ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற நன்மைத்தனத்தை கண்டு அதை வெளிக்கொணர்வான். நல்ல தலைவன் என்கிறவன் சிறந்த ஆசிரியன். எஜுகேஷன் என்பது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது? எதுக்காரே என்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது, லத்தீன் வினைச்சொல்லிருந்து வருகிறது. எதுக்காரே என்றால் என்ன? பிரிங் அவுட், டு பிரிங் அவுட். உங்களுக்குள்ளாக இருக்கிற நல்லதை, உங்களுக்குள்ளாக இருக்கிற நன்மைத்தனத்தை, உங்களுக்குள்ளாக இருக்கிற வன்மையை, உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லதை கொண்டு வரதான் எஜுகேஷன். ஒரு நல்ல தலைவன் இஸ் எ கிரேட் எஜுகேட்டர். உங்களுக்குள்ளாக இருக்கிறதை நண்பதை எடுத்து வந்து உங்களுக்கும் சமூகத்திற்கும் பயன்படுத்துகிறாரே, அவர் நல்ல தலைவர். அது சவுலிடம் குறைவாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, நான் என்ற பெருஞ்செருக்கு, அந்த விவிலியம் அழகாக சொல்லுகிறது. நான் என்ற பெருஞ்செருக்கு நம்மை வாழ விடாது, நம்முடைய தலைமைத்துவத்தை போற்றி காக்காது. டோனி டெமுலோ என்கின்ற ஆன்மீக எழுத்தாளர் ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுகிறார். சின்ன கதை தான், ஆனால் மனதிற்கு இனிமையான ஒரு கதை. ஒரு யானை அப்படி கோடை காலத்தில் குளத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்குது, இன்பமாக குளிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணியை புர்ருன்னு இழுத்து புஷ்ஷுன்னு அடித்து குளிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் ஹை ஹீல்ஸ் போட்டு, ஒரு ஃப்ரெஞ்சு பிளாட் போட்டு, ஒரு லிப்ஸ்டிக் போட்டு, டொக்குன்னு ஒரு எலி வருது. கரையில் நின்று யானையை பார்த்து, எலஃபண்ட் அப்படிங்குது. எலஃபண்ட் எங்கேருந்து சத்தம் வருதுன்னு தெரிய முடியல. எலஃபண்ட் அப்படின்னு சத்தம் போடுது.
அப்போ யானை திரும்பி பார்த்தா ஒரு எலி நிற்குது, ஒரு சின்ன எலி அங்கே நின்றுட்டுக்குது. என்ன அப்படிங்குது, கம் அவுட், வெளியே வா அப்படிங்குது. யானைக்கு சுருன்னு கோபம், தமாத்தூண்டு எலி நம்மளை இந்த ஆர்டர் பண்ணுது, வெளியே வாங்குது அவங்குது. வாட்ஸ் த மேட்டர், என்ன விஷயம் அப்படிங்குது. கம் அவுட் ஐசே, வெளியே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு அதட்டு போடுது. சரி ஏதோ சொல்லுது போவோன்ட்டு யானை தடுமாறி அப்படி கஷ்டம் தான் மேட்டில் ஏறி வந்து நிற்கிது, புசுன்னு மூச்சு வாங்குது. இந்த எலி ஹை ஹீல்ஸை டொக்குன்னு போட்டுக்கிட்டு முன்னாடி போகுது, பின்னாடி வருது, பின்னாடி போகுது, முன்னாடி போகுது. போயிட்டு சொல்லுது, கோ அண்ட் டேக் பாத், போய் குழி அப்படிங்குது. எலி என்னை குழிங்குத, உனக்கு என்ன திமிறத என்ன இந்த ஆட்டம் இந்த மெல்ட்டுவேன் மிதிச்சேன்னா அப்படி சட்னி ஆயிரும், உண்மையை சொல்லி எதுக்கு என்ன வெளியே வச்சேன்னுச்சான். அப்போ அந்த எலி சொல்லுது, டோனி டிமோல் அழகாக சொல்கிறாரு. அந்த எலி சொன்னிச்சான் யானையை பார்த்து, என் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு காணோம், நீ எது போட்டிருக்கியான்னு பார்த்தேன் அப்படின்னுச்சான். அடுக்குமா அது? அதான் யானை எங்க எலி எங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, டோனி டிமோல் இந்த சின்ன கதையை நகைச்சுவைப்பட சொல்லிட்டு, அது சிறியவர்களாக இருந்தாலும் மிகச்சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அந்த பெரும் செருக்கு இருக்கக்கூடாது, நான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்க தலைமைத்துவம் மட்டும் போகாது, எல்லாருக்கும் தொந்தரவாக இருப்போம். we will not become a pleasant thing, will be a pestering thing-ஆக இருப்போம். அதுதான் அந்த அழகான பண்பை சவுலில் நம்ம பார்க்குறோம். சவுல்னால தாவீதுக்கு எவ்வளோ தொல்லை, சவுல்னால சாமுவேலுக்கு எவ்வளோ தொல்லை, சவுல்னால சொந்த மகனுக்கு எவ்வளோ தொல்லை, சவுல்னால எவ்வளோ தொல்லை மிக்காயேல் அவருடைய மகளுக்காக. தாவீதுடைய மனைவியாக இருந்த பொழுதும் அவள் பட்ட பாடுகள் அதிகம். அதுதான் ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் தான் என்கின்ற நான் என்ற பெருஞ்செருக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். நல்ல தலைவர் என்கிறவர் செய்வன திருந்த செய்வார். ஆனால் he will do but he will not overdo. நிறைய சமயத்தில் நம்ம செய்வது முக்கியமல்ல, ஓவராக செஞ்சிடக்கூடாது, அதுதான் முக்கியம். செய்கிறது முக்கியமல்ல, வச்சு செஞ்சிடக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் வாழின்னு சொல்லும்பானா. எதுக்குனாக்க, நான் இளமை பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல அழகான அருமையான திறமையான ஒரு ஆசிரியர் இருந்தார்கள். ரோஸ் மேரி என்பவர்களுடைய பெயர். படிக்க, பாட, கற்று எழுத, நடனமாட, நடிக்க எங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த அழகான பேச்சுக்கெல்லாம் அவர்கள் பின்னணி இருக்கிறார்கள் என்பது நன்றியோடு நினைத்து பார்க்குறேன். அவங்க சொல்லுவாங்க, தம்பி ஆக்ட் பண்ணணும், ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாதும்பாங்க. அழகாக சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன நகைச்சுவை நாடகங்கள் நடிக்கும்போது ஆக்ட் பண்ணும், ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை ஒரு நல்ல தலைமைத்துவ பண்புடைய அழகான குணமாக நான் பார்க்கிறேன். சவுல் நாட் ஓன்லி டூயிங், ஓவர் டூயிங். பாருங்கள், தான் அரசனாக இருந்த பொழுது தன்னை அபிஷேகம் செய்த சாமுவேலை அவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. பழிப்பீடம் கட்டுறாரு, பழி ஒப்பு கொடுக்குறாரு, ஒப்பந்தத்துக்கு போகிறாரு, எல்லாம் அவரே பார்த்துக்கிறாரு. தன் சொந்த மகனை அவர் ரீப்ளேஸ் பண்ணுறார். வெற்றி அவனை சார்ந்தது, சாபம் இவரை சார்ந்தது. அந்த வெற்றியும் சாபம் தமக்கே என்று ஓவர்டோ பண்ணி சொந்த போர்வர்கள் முன்பாக தோற்று போய் தொங்கிய முகத்தோடு திரும்பி போகிறார். டோன்ட் ஓவர்டூ, ஜஸ்ட் டூ. சில சமயத்தில் ஒரு வாசகம் பனியனில் போட்டிருக்கு, ஜஸ்ட் டூ இட். அழகான ஒரு வாக்கிய சொல். செய்ய வேண்டியதை செய்து முடித்து இயேசு அழகாக சொல்லுவார், பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதை தான் நாங்கள் செய்தோம். அதுதான் உண்மையான தலைமைத்துவ பண்புடைய மிகச்சிறந்த குணமாக நான் பார்க்கிறேன். இந்த 7 குணங்கள் ஒரு முறை வரிசைப்படுத்தி நான் நிறைவு செய்கிறேன். யதார்த்தவாதியாக இருக்க வேண்டும், மிகைப்படுத்தாத நல்ல மனம் வேண்டும், நாம் அழைக்கப்பட்ட பொழுது அழைப்புக்கான தகுதியை நமக்குள்ளாய் உருவாக்கி கொள்ள வேண்டும், பொறுமையற்றவர்களாக இல்லாமல் விடாமுயற்சி கொண்டவர்களாய் வாழ வேண்டும், நல்லதை எங்கே கண்டாலும் ஆள் பார்த்து, பொருள் பார்த்து, இடம் பார்த்து தவிர்க்காமல் பாராட்டி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும், நான் என்ற பெருஞ்சொருக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது, செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்த பின் எதுவுமே செய்யாதது போல் அமைதியாய் கடந்து போக வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களை நமக்குள்ளாக கொண்டிருந்தால் உன்னை உலகம் வணங்கும், ஊர் போற்றும். இந்த குணங்களோடு சவுலுடைய பகுதியை நாம் நிறைவு செய்து தாவீதுக்குள்ளாய் கடந்து போகிறோம். நன்றி தந்தையவர்களே. ஒரு தெளிவான விளக்கம் இல்லையேல் இந்த பகுதி வாசிக்கின்ற பொழுது நாம் தவறாக புரிந்துகொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஏதோ சவுல் ஆணையிட்டு சொன்னான், அந்த ஆணையின் பிரகாரம் யோனத்தான் தேனை உண்டு விட்டான், எனவே அவனை சாடுகிறார் என்றெல்லாம் போய்விடும். அதே போன்று கடவுள் ஏன் மௌனமாக இருந்தார், விளக்கம் தெரியாமல் போய்விடும். உன் கையை அகற்று, விளக்கம் தெரியாமல் போயிருக்கும். இந்த விளக்குகள் வந்த பின்பு தான் இந்த அதிகாரத்தின் பின்புலம் இன்னும் அதிகமாக சிறப்பாக விளங்குகிறது. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களே, இதுவரை நாம் 1 சாமுவேலின் 14ஆம் அதிகாரத்தினுடைய விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல்.
அதிகாரம் 14. ஒரு நாள் சவுலின் மகன் யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார். ஆனால் இதை தம் தந்தையிடம் சொல்லவில்லை. சவுல் கிபையாவின் எல்லையில் மிக்ரோனிலிருந்து ஒரு மாதுளை மரத்தின் கீழ் காத்திருந்தார். அவரோடு இருந்த மக்கள் ஏறக்குறைய 600 பேர். அப்போது சீலோவில் ஆண்டவரின் குரு ஏலியின் மகன் பினகாசுக்கு பிறந்த இக்காபோதின் சகோதரனான அகித்தூபின் மகன் அகியா ஏபோதை அணிந்திருந்தான். யோனத்தான் சென்றிருந்தது மக்களுக்கு தெரியாது. யோனத்தான் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்ல முயன்ற கணவாயில் இப்பக்கமும் அப்பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தன. ஒன்று போர்ட்சேசு என்றும் மற்றொன்று செனே என்றும் அழைக்கப்பட்டன. ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாசுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிபையாவுக்கு எதிரிலும் இருந்தன. யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்த சேதனம் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன், உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனத்திற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான். பிறகு யோனத்தான், இதோ நாம் கடந்து அம்மனிதரிடம் சென்று நம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அவர்கள் நம்மிடம், நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால், நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம். மாறாக எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம். ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாயிருக்கும். ஆகவே இருவரும் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு சென்று தங்களையே வெளிப்படுத்த, பெலிஸ்தியர், இதோ தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எபிரேயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினர். எல்லை காவலர் யோனத்தானுக்கும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனுக்கும் மறுமொழி கூறி, எம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர். அப்போது யோனத்தான் தம் படைக்கலன்களை தாங்குவோனிடம், என் பின்னால் வா, ஏனெனில் ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார். யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல, அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் பின்னால் சென்றான். யோனத்தான் அவர்களை தாக்க, அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான். யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலில் ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலப்பரப்பில் வீழ்ந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது. எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர். நிலமும் நடுங்கிற்று. அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது. பென்யமின் பகுதியில் உள்ள கிபையாவில் இருந்த சவுலின் சாம காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்குமங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள். சவுல் தம் ஆள்களை நோக்கி, கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார். அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க, யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டனர். பிறகு சவுல் அகியாவை நோக்கி, கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார். ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது. குருவிடம் சவுல் பேசிக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம், உன் கையை விலக்கிக்கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவரோடிருந்த ஆள்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவனுக்கு எதிராக வாளெடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு
அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ராயேலருடன் இணைந்து கொண்டனர். எப்ராயிம் மலை நாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ராயேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பியோடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். அன்று ஆண்டவர் இஸ்ரவேலை விடுவித்தார். போர் பெத்தாவேனையும் தாண்டி நடந்தது. இஸ்ரவேல் மக்கள் அன்று சோர்வுற்றனர். ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை. பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர். அங்கே தரையில் தேன் காணப்பட்டது. மக்கள் காட்டினுள் நுழைந்தபோது தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை, ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்களுள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உம் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள். அப்போது யோனத்தான், என் தந்தை நாட்டை குழப்புகிறார். பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன். இப்போது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளை பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பெலிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மாசு முதல் அயலோன் வரை முறியடித்தனர். எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்றிருந்தனர். அப்போது வீரர்கள் கொள்ளை பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடே உண்டார்கள். வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள். இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும். இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் எனச் சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிபீடம். அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம், அவர்களுள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார். அதற்கு வீரர்கள், உமக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்றார்கள். குருக்களோ, நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா? அவர்களை இஸ்ரவேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார். ஆனால் அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. எனவே சவுல், வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள். இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள். இஸ்ரவேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாகச் சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. மேலும் அவர் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் ஒரு பக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலம் என தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள். ஆகவே சவுல், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட, யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினர். பிறகு சவுல், எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் எனச் சொல்ல, யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான்,
என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன். இதோ நான் சாகத் தயார் என்று கூறினார். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். ஆனால் மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரவேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை கொணர்ந்த யோனத்தான் சாகலாமா? அது கூடவே கூடாது. ஆண்டவர் மேல் ஆணை, அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது. ஏனெனில் கடவுளின் துணையோடுதான் என்று அவர் செயல்பட்டார் என்றார்கள். இவ்வாறு வீரர்கள் அவரை சாவினின்று தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பிச் செல்ல பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர். இவ்வாறு சவுல் இஸ்ரவேல் மீது ஆட்சி செலுத்தி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சோபா மன்னர்கள், பெலிஸ்தியர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார். அவர் திரும்பிய இடமெல்லாம் அழிவை விளைவித்தார். அவர் வீறு கொண்டெழுந்து அமலேக்கியரை முறியடித்து கொள்ளையிடுவோரின் கையினின்று இஸ்ரவேலை விடுவித்தார். சவுலுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா. அவருடைய இரு புதல்வியரின் பெயர்களாவன: மூத்தவள் மேராபு, இளையவள் மீகால். சவுலின் மனைவி பெயர் அகினோவாம். அவர் அகிமாசின் மகள். சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அப்னேர் படைத்தலைவனாக இருந்தான். சவுலின் தந்தை கீசும், அப்னேரின் தந்தையான நேரும் அபியேலின் புதல்வர். சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடந்து வந்தது. வீரனையும் வலியவனையும் கண்டபோது சவுல் அவர்கள் எல்லாரையும் தம்மோடு சேர்த்து கொள்வதுண்டு. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவர்களுடைய வாழ்வு நிலைகளும் விழுமியங்களும் அவர் பற்றிய செய்திகளும் நம்மை வந்து அடைகிறது.